Welcome everyone. Thanks for watching this video. Today's session is about DevOps in perspective of system admin and middleware admin. So what we mean by that is ஒரு சிஸ்டம் அட்மினாவோ மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்க டெவாப்ஸில் ஸ்கில்ல எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லோட டெவாப் ஸ்கில்ல ஃபர்தராக ஆட் பண்ணிக்கணும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த வீடியோ வி பிலீவ் இட் வில் ஹெல்ப்ஃபுல். Typically, before we actually get into content, some basic things ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக they'll create a software, okay, as per business requirement or organization requirement. மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனுவலாக பண்ணிகிட்ருக்கதை இப்போ ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாகவும் க்ரியேட் பண்ணி அதை ஒரு சர்வரில் இருக்கிற வெப் சர்வர்லேயோ ஆப் சர்வர்லையோ டெப்ளாய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் ப்ரைமரி ஒரு டெவலப்மெண்ட் டீம் பண்ணுற ஒர்க்கு ஹை லெவலில் சொல்லணும். ஓகே, அதை ஃபர்தராக சாப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டீம் அந்த ரெக்குயர்மெண்ட் பிஸ்னஸ் டீம் கேதர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அதுக்கு அந்த தேவையான சாஃப்ட்வேரை கோட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அது ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன், டெக்ஸ்டிங், பக் ஃபிக்ஸிங், இதுதான் டிப்பிக்கலாக ஒரு டெவலப்மெண்ட் டீமோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுற இந்த ஸ்கோப் உள்ள இந்த டீம் சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பெட்டராக வரணும். சே லைக் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி, agile methodology, okay, which standards which help software development team to achieve their target in a better standard and faster way. அப்புறம் ஹோப் இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐடி ஆப்ரேஷன் டீம் பேக்ரவுண்ட்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடி ஆப்ரேஷன் டீம் என்ன, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷனல் என்வாயர்மெண்ட் தட் சப்போர்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். இன்னும் கொஞ்சம் பேசிக்காக சொல்லணும்னா, ஒரு டேட்டா சென்டரில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட்வொர்க், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் அதர் டிவைசஸ், ஓகே, இதை மேனேஜ் பண்ணுற டீம். ஓகே, இந்த டீம் இதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, certain things will be taken care by system admin, DBAs, middleware admin, network engineer, security professionals. ஸோ பேசிக்கலாக ஐடி ஆப்ரேஷன் டீம் எதை ஓன் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, தோஸ் பீப்புள் வில் டூ ரெஸ்பெக்டிவ் டாஸ்க். ஸோ ஐடி ஆப்ரேஷன் என்வாயர்மெண்ட்டில் ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், அப்டைம் நிறைய இருக்கணும். ஓகே, அப்புறம் எதாவது இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது, இன்சிடென்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்காக தே வில் ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் கோட் ITIL. ஸோ இப்போ நல்லா தானே போய்ட்டுருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஐடி ஆப்ரேஷன் டீம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. தென் வை டெவாப்ஸ் இஸ் ரெக்வயர்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் தனி, ஆப்ரேஷன் டீம் தனி. டெவலப்மெண்ட் டீம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், ஆப்ரேஷன் டீம் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் டெப்ளாய் பண்ணி ஒழுங்காக ரன் ஆகிறத மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் டீம் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற அந்த டியூரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஆப்ரேஷன் டீம் அவங்க எதிர்பார்க்குறது டெப்ளாய் பண்ணியிருக்கேன் அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஸ்டேபிளாக ரன் ஆகும். ஓகே, இதுதான் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ். பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டாப் கார்னரில் இருக்க அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருத்தர் டென்னிஸ், ஸ்விம்மிங். ஓகே, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் என்வாயர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டெவலப்பர், QA, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமு, அப்புறம் செக்யூரிட்டி டீம்னு இருக்கும். தே வில் ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ், கம்யூனிகேஷன் விதம். ஓகே, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ காமன் டூல்ஸ் ஆர் தெர் இஸ் நோ காமன் மெத்தடாலஜி வில் பி ஃபாலோடு. ஓகே, ஸோ இதனால் ஓகே, இப்போ இதனால் இருக்கிறனால என்ன ஆகுது, இப்படி இருக்கிறனால ஒருத்தர் ஒரு டீம் டிஃப்ரெண்ட் திங்ஸை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டீம்லேருந்து மெம்பர்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியாச்சு, இப்போ ப்ரொடக்ஷன் டெப்ளாய் பண்ணணும். அப்போ டெப்ளாய் பண்ணுற டைமில் டெவலப்பர் இருக்கணும், டெஸ்டர் இருக்கணும், சிஸ்டம் அட்மின் இருக்கணும், அப்புறம் மிடில்வேர் அட்மின் டெப்ளாய் பண்ணுற ஆள் இருக்கணும். ஸோ எல்லாமே இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கனெக்டாக இருப்பாங்க. பட் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 8 பேர் 10 பேர்னு இன்வால்வ் ஆகுறது. அதே மாதிரி ஸோ டிலேஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, ஏற்கனவே பார்த்த மாதிரி டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்,
ஆப்ரேஷன் டீம் அதை ஸ்டேபிளாக ரன் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட் டைம் டு மார்க்கெட், ஃபியூ ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ், இமீடியட் ரிகவரி ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். ஃபஸ்ட் டைம் டு மார்க்கெட்டுன்றதுன்னா டைம் டு மார்க்கெட் அப்படின்றதுனா ஒரு சாஃப்ட்வேர் தேவைன்னு ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணுறாங்க, டெப்ளாய் பண்ணி ரன் பண்ணுறாங்க. சரி, இது 6 மாதம் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணி போகிறதுக்கு இந்த டைம் 6 மாதன்றது 3 மந்த்ஸாக இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த டைம் டு மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணி அது ப்ரொடக்ஷனில் லைவாக போகுதுன்றது அதுதான் நத்திங் பட் ஃபாஸ்ட் டைம் டு மார்க்கெட். ஃபியூ ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ் ஆஸ் மச் as பாசிபிள் ரெடியூஸ் பண்ணுறது. இமீடியட் ரிகவரி ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சி ப்ரிவென்டிவாக பண்ணுறோம். அதேமாரி ஆப்வியஸ்லி சில ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர் சினாரியோஸில் எவ்வளோ இமீடியட்டாக அந்த ஃபெயிலியர்ஸை ஆர் பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ வாட் இஸ் DevOps? In a simple textbook explanation, DevOps is nothing but a combination of development and operation. ஓகே, ஸோ டெவாப்ஸ்னால் அப்போ என்னென்ன ஸ்கில் அதெல்லாம் இருக்கணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யூ ஷுட் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சம் பேசிக் ஹார்ட்வேர், சம் பேசிக் நெட்ஒர்க் திங்ஸ். ஸோ தான் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கில். டெவாப்ஸுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படும்? கோடிங், ஸ்கிரிப்டிங், ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், கம்யூனிகேட்டிங் அண்ட் கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். கோடிங், ஸ்கிரிப்டிங் தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு. ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்குது, எல்லாம் மேனுவலாக பண்ணிகிட்ருக்காங்க, அதில் எதாவது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எதாவது டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது எதாவது ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஸோ தட் த கம்யூனிகேஷன் தோஸ் ஸ்டஃப்ஸ் கெட்ஸ் பெட்டர். கம்யூனிகேட்டிங் அண்ட் கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டீம், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் தாட்டில் இருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் சம் டூல்ஸ் ஆர் other process so that everybody can communicate in a single platform. ஸோ இதுதான் வந்து ஒரு டெவலப்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்கில். ஓ மை காட், சிஸ்டம் அட்மின், மிடில்வேர் அட்மின், அப்போ கோடிங், ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குமோ? ஸோ அப்போ இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இப்போ நிறைய சிஸ்டம் அட்மின்லாம் பார்த்தீங்கன்னா கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் ஸ்டேஜில் இன்க்ளூடிங் மிடில்வேர் அட்மின் ஏன் இந்த ரோடை செலக்ட் பண்ணி கேட்டால் பிகாஸ் நான் வந்து கோட் பண்ணுறது எனக்கு செட் ஆகாது, வராது, அதனாலன்னுவாங்க. என்னடா இப்போ வந்து நம்ம டெவாப்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தா டெவாப்ஸுக்கு கோடிங், ஸ்கிரிப்டிங் ஸ்கில் தேவைப்படுதுன்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஓகே, வெயிட். ஸோ கோடிங், ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டெவாப்ஸ்ன்றது இட் இஸ் நாட் எ சிங்கிள் பர்சன் ஒரு சிங்கிள் ரோல் கிடையாது. ஓகே, லைக் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகே, network engineer, like that. It is not a single role. DevOps or a single person cannot be a DevOps guy. But again, job sites சில இடத்துல DevOps engineer, DevOps guy அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் அ ராங்காக நம்மளை கைட் பண்ணுற ராங்காக டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, அது ஏன்றது போப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, as of now DevOps it is a process or it is an approach which you can adopt. எதுக்காக அதை அடாப்ட் பண்ணோம்? ஆப்ரேஷன் டீமும் டெவலப்மெண்ட் டீமும் ஹேஸ் டு ஒர்க் டுகெதர். எதுக்காக ஒர்க் டுகெதர் பண்ணணும்? ஒரு சாஃப்ட்வேர் ஃபாஸ்ட் டைம் டு மார்க்கெட், ஓகே, ஃபியூவர் ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்ஸ், பக் ஃபிக்ஸ் குயிக்கராக இருக்கணும். ஓகே, ஓகே, இப்போ டெவாப்ஸ்ன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது 3 ஸ்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்குது. கோல், டெவாப்ஸ் எதுக்காக தேவைப்படுது? ஓகே, மேக் குவிக், ஃபாஸ்டர், பெட்டர் கொலாபரேஷன் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெலிவரி ப்ராசஸ். ஓகே, அந்த எதுக்காக டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் டெலிவரி ப்ராசஸில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எதுக்காக வந்து கொலாபரேட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டர் டெவலப்மெண்ட் சைக்கிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு கம்மியான நேரம் எடுத்துக்கணும். இன்க்ரீஸ் டெப்ளாய்மெண்ட் ஃப்ரீக்வன்சி, வெர்ஷன் 1 டெப்ளாய் பண்ணியாச்சு, வெர்ஷன் 2 டெப்ளாய். அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நாட் சிங்கிள் சாஃப்ட்வேர், மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டெப்ளாய் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ ரெடியூஸ் ஃபெயிலியர்ஸ், பக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இதை பண்ணணும். அப்புறம் குயிக் பக் ஃபிக்ஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வர என்ன நினைக்கிறோம் நம்ம, இட் இஸ் ஹைலி பாசிபிள், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அந்த கேஸில் ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான்
அப்ஜெக்டிவ் மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறது தான் DevOpஸோட கோல். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலாம்? we can automate the process. Which process? The software development whole process. And the whole development process la major stakeholders in software integration, testing, deployment and infrastructure changes. Okay, automate பண்ணலாம். Again, automate means what do you mean? By integrating right tools available in the market. Okay, like Git, Maven, Jenkins, Puppet, Docker, Nagios. Means the whole life cycle development la wherever possible use the tools which is available in the market. Okay, again நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். there is a ஒரு கெஸ்ட்டில் சொன்ன there might be 100 tools which comes in within a DevOps domain. Okay, pick the right tool which is which suits your requirement or suits your organization. அந்த டூல் வந்து அகெயின் ஓப்பன் சோர்ஸ்லேயும் இருக்குது, பெய்டு என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இம்ப்ளிமெண்டிங் ரைட் டூல்ஸ். ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னா ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காலத்தில் ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து வந்து விஎம்ஸ் வர்ச்சுவல் சர்வர்ஸ் வந்தது. அப்புறம் இப்போ கண்டெய்னரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கிறது என்னென்னா, ஃபார் ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருந்தது, விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியில் எமர்ஜ் ஆகும்போது சில பேர் அது வந்து என்னன்னு பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் திங்கிங்கில் நோ ஃபிசிக்கல் சர்வீஸ் தான் பெட்ரு, வர்ச்சுவல் சர்வீஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் தே ஆர் ரெலக்டன்ட் டு அடாப்ட் வர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஸோ இங்கே ரீஇன்ஜினியரிங் என்னென்னா, கரண்டாக இருக்க ட்ரெடிஷ்னல் மூமெண்ட்டில் வி ஷுட் லுக் அவுட் ஃபார் ஆப்ஷன். இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் டெக்னாலஜிஸ் அவைலபிள்? அது வந்து நமக்கு அடாப்ட் பண்ணுற அந்த மைண்ட் செட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரீஇன்ஜினியரிங். அப்புறம் கொலாபரேஷன், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். நத்திங் பட் நம்ம பார்த்த மாதிரி டெவலப்பர், டெஸ்டர், சிஸ்டம் அட்மின், டிபிஎஸ் நிறைய டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தனித்தனி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் தம். ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷிங் அ கம்யூனிகேஷன் சேனல் லைக் chat tools, say or Slack. Okay, அதுமாரி ஸோ தட் everybody is available in a single platform so that we can communicate and collaborate better. Okay, goal எப்படி பண்ண போகிறோம்? automate means what? Introducing a tools, process re-engineering and see how we can communicate and collaborate more. ஓகே, இதுதான் கொஞ்சம் பிக்சராக வந்து DevOpsன்ற அந்த எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கணுன்னா, இதில் ப்ளூ சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஜராக டெவலப்மெண்ட் டீம் பண்ணுறது, ஆரஞ்ச் கலர் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஜராக ஐடி ஆப்ரேஷன் டீம் பண்ணுறது. கொஞ்சம் டைம் அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா, பிளான் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் டீம் இந்தமாரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி டெவலப் பண்ண பிளான், அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ணுறது. கோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய சாஃப்ட்வேர்ஸில் இருந்தால் மல்டிபிள் டீம்ஸாக மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது எரர் இதெல்லாம் வரும், அதெல்லாம் பக்ஸ் பண்ணி ஃபைனலாக பில்ட் ஸ்டேஜுக்கு ரெடி சாஃப்ட்வேரை வந்து பில்ட் பண்ணுறது. பில்ட் பண்ண சாஃப்ட்வேரை ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது, ஃபங்க்ஷனலாக லோடு வைஸ் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு. அப்புறம் அந்த அதை டெப்ளாய் பண்ணுறது. சரி, வெப் அப்ளிகேஷன்னா ஒரு வெப் சர்வர்லேயே ஆப் சர்வீஸ்லேயே மிடில்வேர் அட்மினோ சிஸ்டம் அட்மினோ டெப்ளாய் பண்ணுறது. டெப்ளாய் பண்ணியாச்சு, ஆப்ரேட் இந்த சென்ஸ் அது ஒழுங்காக ஒர்க் ஆகிறதா என்ஷூர் பண்ணுறது. அதை மானிட்டர் பண்ணுறோம். மானிட்டர் பண்ணி ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் அகெயின் நம்ம அப்ளிகேஷன் டீம்கிட்ட அதை ஃபீட்பேக்காக கொடுக்குறோம். ஓகே, அகெயின் சேம் திங் வித் டூல்ஸோட பார்க்கலாம். ஸோ பிஃபோர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்கிறது நான் எடுத்த ஒரு பிக்சர், இன்டர்நெட்டில் எடுத்த ஒரு பிக்சர். ஸோ அதனால் அதில் இருந்த டூல்ஸ். ஸோ சேம் திங்ஸ், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆர் அவைலபிள். அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டூலுன்றது நம்ம ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் பண்ணுறோம். ப்ளூ சைடு இருக்கிறது டெவலப்மெண்ட், ஆரஞ்ச் சைடு இருக்கிறது வந்து ஐடி ஆப்ரேஷன் டீம். இப்போ இதில் வந்து பிளான் கோடுன்ற இது யூஸ்வலாக டெவலப்பர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிக்சர் படி எக்ஸாம்பிள் தே கேன் யூஸ் கிட், ஜீரா மாதிரி. அப்புறம் கோட் பண்ணதை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தே கேன் யூஸ் செலினியம், ஜே யூனிட் மாதிரி டூல்ஸ். ஓகே, அப்புறம் டெப்ளாய் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஐடி ஆப்ரேஷன் டீம் சைடு இருக்கிறவங்களுக்கு டெப்ளாய் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கால் டாக்கர், பப்பட், செஃப், சால்ட் ஸ்டாக், ஆன்சிபிள். அப்புறம் மானிட்டர் பண்ண நாகியோஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பில்லர் மாதிரி இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ்
ஸோ இந்த டூ டிஃப்ரெண்ட் பில்லர்ஸில் இன்டெக்ரேஷன் ஒரு காம்பனண்ட் ஒரு மாடியூல் பிளாக் இருக்குது ஆஸ் பர் டெவாப்ஸ் அப்ரோச் படி. அந்த இன்டெக்ரேஷனில் யூ கேன் யூஸ் சம் டூல்ஸ். அந்த டூல்ஸ் என்ன பண்ணணுன்னா இந்த ஐடி ஆப்ரேஷன் சைடையும் டெவலப்மெண்ட் சைடு இருக்க சைடையும் வந்து இட் வில் எனேபிள் ஃபார் கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். அப்படின்னு என்ன மீன் பண்ணுறேன்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, மேபி அந்த பாயிண்ட் நான் வில் டிஸ்கஸ் கம்மிங் ஸ்லைட். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நம்ம மட்டும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் மைண்டில் கிளியர் ஆகணும். DevOps, it is not a single person role or skill on DevOps skill cannot be a single person cannot have it. Okay, so in the diagram பார்க்கும்போது DevOps ஒரு team. Okay, it will contain developer, tester, okay, system admin, DB and middleware admin. Okay, it's a DevOps team. Okay, but typically ஒரு டெவலப்பரோ ஒரு சிஸ்டம் அட்மினோ அந்த டூ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனை செகண்ட் ஸ்லைடில் பார்த்தோமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் DevOps டீமில் வரும்போது they will have some extra knowledge or extra thing. என்னென்னா டீமில் வந்ததுக்கப்புறம் they work as a single team. Because of that, system admin will get more scope what is happening in the development side. Same time, developer will get more information or more visibility what is happening in the IT operation team, because எல்லாமே ஒரே டீமில் they are going to interact and work. Previously that is not the case. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த கேஸ் எப்படி இது ஒர்க் ஆகும், சிங்கிள் டீம் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டு கோட் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, இதெல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இன்டெகிரேஷன் சென்ட்ரல் காம்பனண்ட்டில் ஜென்கின்ஸ் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். யூ கேன் யூஸ் சம் அதர் இன்டெகிரேஷன் டூல் ஆல்சோ. யூஸ்வலாக டெவலப்பர் என்ன பண்ணுவான், கிட்டில் கோடு எழுதுவான், மேவனில் பில்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டூலும் ஜென்கின்ஸோட இன்ட்ராக்டாக இருக்கும். அப்புறம் டெப்ளாய் பண்ணுறது பப்பட் ஆர் வாட் எவர் சர்வரை டெப்ளாய் பண்ணுறது, அப்புறம் மானிட்டர் பண்ணுறது நாக்யூஸ். ஸோ இந்த ஒரு சிங்கிள் இன்டெகிரேஷன் டூல் ஓகே வில் ஹாவ் கனெக்ட் டு ஆல் தீஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையும். ஸோ ஜென்கின் வில் ஹாவ் ஏபிஐ. அந்த ஏபிஐ மூலிமா நாக்யூஸ் சர்வரோட கம்யூனிகேட் பண்ண முடியும், நாக்யூஸ் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண முடியும். லைக் ஜென்கின் ஆஸ் ஏபிஐ விச் பப்பட் மூலிமா அதை பப்பட்டோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இங்கே என்ன மீன் பண்ணுறோன்னா, டெவலப்பர் கோட் பண்ணுறது எல்லாம் கெட்டிங் ட்ராக் த்ரூ ஜென்கின்ஸ். கோடு டெவலப் ஆயிடுச்சு, டெப்ளாய் பண்ணுறதுக்கும் த்ரூ ஜென்கின்ஸ் யூ கேன் ட்ராக் இட் அண்ட் யூ கேன் இனிஷியேட் எ deployment which will happen through Puppet or any other deployment tool. Nagios is integrated with the Jenkins through API. API is nothing but ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எப்படி டிவைஸ் டிரைவரோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அதே பழைய டிஃப்ரெண்ட் teams or different functionalities. Okay, we introduce new tools and integrated with integration main tool like Jenkins order. Okay, so இதனால் என்ன ஆகுது, எல்லாமே வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ், இமெயிலாவோ ஒரு வேறு ஓரல் கம்யூனிகேஷன், டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது எல்லாமே வந்து ஒரு காமன் டூலால் இன்டெகிரேட் பண்ணது. இப்போ பப்பட் மாதிரி டூல்ஸு, மானிட்டரிங் இதெல்லாம் இருக்கிறனால அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே குயிக்கராக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே பேசணும். அப்போ சிஸ்டம் அட்மின், மிடில்வேர் அட்மின், டெவாப்ஸ் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அவங்க என்ன படிக்கணும் டெவாப்ஸில்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவாப்ஸ் as a whole hundreds of tools, multiple build plans, so something for developers, something for IT operation team. ஸோ நம்ம என்னங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா as a system admin அந்த டெப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர் சைடு. ஓகே, ஸோ ஒரு சிஸ்டம் அட்மினாவோ மிடில்வேர் அட்மினாக இருக்கவங்க ப்ரைமரி என்ன ஃபோக்கஸ் பண்ணால் டெவாப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், டெவாப்ஸில் இருக்க பிளாக்ஸ், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான பிளாக்ஸ் இருக்குது. ஓகே, ஆட்டோமேஷன் பார்ட் அதெல்லாம் என்ன, சே பப்பட், ஷெஃப், ஸ்டாக், ஆன்சிபிள், நாக்யூஸ், கிரஃபானா, ஸ்ப்ளங்க், கிபானா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் மானிட்டரிங். அப்படின்னு என்ன மீன் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட 1000 சர்வர்ஸ் இருக்குது. 1000 சர்வர்ஸில் சூடோ ஃபைலில் வந்து இதுதான் செட்டிங்ஸ் இருக்கணும், யாரும் வந்து ஆக்சிடெண்ட்டாக போய் மாறிடக்கூடாது. ஓகே, ஸோ இது எப்படின்னா த்ரூ பப்பட் மூலிமா நான் இது பண்ணுவேன். ப்ரீவியஸாக என்ன ஆகும், இந்த மாதிரி டூல் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணலைன்னா மேனுவலாக வெரிஃபை பண்ண யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணதுக்கப்புறம் we will go and correct. Whereas Puppet மூலிமா it is automated and it is someone trying to modify குயிக்கராக போய் அதை ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாற்றிடும். another case say for example Splunk. ஓகே, நம்ம லாக் வாட்சர் மாதிரி லாகில் ஏதாவது இந்த எரர் இருந்தால் அந்த எரரை நமக்கு கொடுத்துட்டு வந்து கொடுக்குறது. ஓகே,
ஸோ இது மாதிரி டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேனுவலாக பண்ணிட்டு இந்த டூல்ஸ் மூலிமா வில் இம்ப்ளிமெண்ட் அண்ட் வி கெட் த திங்ஸ் ஆட்டோமேட்டட். அப்புறமா என்ன கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டெய்னரைசேஷன் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டாக்கர்ஸ், ஓகே, குபர்னெட்டிக்ஸ். ஸோ இன் சிம்பிளாக கண்டெய்னர்ஸ்னு அப்படின்னு என்னென்னா ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லேருந்து வர்ச்சுவல் மிஷின் வந்தோம். இன்றைக்கி வர்ச்சுவல் மிஷின்ஸ்லேருந்து கண்டெய்னர்ஸுக்கு போய்ட்டுரும். ஓகே, அதனால் டாக்கர்ஸ் குபர்னெட்டிக்ஸை பற்றி படிக்கலாம். ஸோ ப்ரைமரி இந்த 2 ஏரியா ஆட்டோமேஷன் சைடும் கண்டெய்னரைசேஷன் சைடும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ் லைக் ஜென்கின், கெட். இது பை தியரி யார் நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடுக்காக இருக்கும். ஓகே, பட் அசியூம் தட் ஆட்டோமேஷன் டூல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கண்டெய்னரைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தென் யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல். தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.